வெறும் 7 கிலோமீட்டருக்கு 59 கோடி ரூபாய் தேவையா? பொருணையாற்றை மேம்படுத்துறதுக்கு ஒரு 59 கோடி ரூபாய்க்கு திருநெல்வேலி மாநகராட்சி மூலமா இப்போ டெண்டர் விட போறாங்க. திட்டத்தோட மொத்த மதிப்பு 59 கோடி ரூபாய். எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? இந்த செய்தியை கேட்டவுடனே நிறைய நபர்கள், திருநெல்வேலியை சேர்ந்த நபர்கள், பொருணையாற்றை நேசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பொதுமக்களுக்கு அதை விட சந்தோஷம். பொருணையில சாக்கடை கலக்குதுன்றாங்க, பொருணையில குப்பையை போடுறாங்கன்றாங்க, பொருணை மாசு அடைச்சிட்டுன்னு சொல்றாங்க, பொருணையில ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, இயற்கை வளங்கள்லாம் காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல செய்தியா இந்த 59 கோடி ரூபாய்க்கு நதி முகப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆஹா அப்படின்னு தோணுது. உண்மையிலேயே 7 கிலோமீட்டருக்கு 59 கோடி ரூபாய் செலவு பண்ணணுமா? நதி முகப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்ன? இயற்கை தாவரங்கள், ஹைட்ராலஜி, அன்ஈவன் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மாற்றி அமைச்சு மனிதன் ஈஸியா புழங்குற மாதிரியே மனிதன் யூசர் ஃப்ரெண்ட்லியா மாத்த போறோம் சார். இதுதான் நதி முகப்பு மேம்பாட்டு திட்டம்னு நம்ம சொல்றோம். பல்லுயிர்கள் வாழக்கூடிய இடத்துல இருந்து அந்த பல்லுயிர்களை விரட்டி விட்டுட்டு அந்த தாவரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம நிரந்தரமா இல்ல தற்காலிகமா ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்க போறோம். ஏன்னா இந்த நதி இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகளா இருக்க போது நமக்கு தெரியாது. முன்னோர்கள் கட்டின கற்கோயில்கள், கல் மண்டபங்கள், கல் படித்துறைகள் எல்லாம் ஒரு துளி கூட அசைக்க முடியல வெள்ளத்தால, எவ்வளவோ பெரு வெள்ளத்தால. ஆனா நேத்து கட்டின பாலெல்லாம் உடஞ்சு போயிருது. இப்படி இருக்கும்போது மறுபடியும் நதி முகப்பு மேம்பாட்டு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்குது. இதை நான் சரி பண்ணாம என்ன பண்றேன், என் முகத்துக்கு நான் பவுடர் போடுறேன், மேக்கப் பண்றேன். ஏன் அந்த வேலை? என் உடம்புல அடிபட்டு கையில ரத்தம் வந்துட்டு இருந்தா நான் உட்கார்ந்து பவுடர் போட்டுட்டு இருப்பேனா, இல்ல கையில வரக்கூடிய ரத்தத்துக்கு கட்டு போடுவானா சார்? எதை முதல்ல சரி பண்ணணும்? முதல்ல பொருணை ஆற்றுக்குள்ள சாக்கடை வரக்கூடிய இடங்களை கண்டறிஞ்சு அந்த சாக்கடையை ஃபுல்லா தடுத்து நிறுத்தி அதை நீர்மூழ்கி மோட்டார் மூலமா பம்ப் பண்ணி ஒரு மொத்த இடத்துக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து அதை சுத்திகரிச்சு ஷிப்காட் தொழிற்சாலைகளுக்கு அந்த தண்ணியை கொடுங்க. ஏன்னா தொழிற்சாலைகளுக்கு டயர் பியூரிஃபை பண்ணவும் இல்ல மத்த கியூரிங் ஆக்டிவிட்டிக்கும் குடிநீர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு இந்த மாதிரி சாக்கடை தண்ணீரை முழுமையா சுத்திகரிச்சு அதை கொடுத்தாலே போதும். கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அது போதும். தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் கிடைச்ச மாதிரி இருக்கும், சாக்கடை தண்ணிக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். முதல் வேலை பொருணை ஆற்றுக்குள்ள சாக்கடை தண்ணி வர்றதை நிறுத்தணும் சார். அதுக்கப்புறம் நேரடியா குப்பைகள் வர்றதை நிறுத்தணும். அதாவது எங்கெல்லாம் மாநகராட்சி, பேரூராட்சி, பஞ்சாயத்தோட டம்பிங் யார்ட்ஸ் இருக்குதோ, திடக்கழிவு மேலாண்மை நிலையங்கள் இருக்குதோ அதையெல்லாம் ஆற்றிலிருந்து 200 மீட்டருக்கு அப்பால் அமைக்கணும். பசுமை தீர்ப்பாயத்துல உள்ள அடங்கல்கள் சொல்லுது, ஒரு ஆறு இல்ல ஒரு நீர்நிலையிலிருந்து 200 மீட்டருக்கு தள்ளி தான் எஸ்டிபி இல்ல டிவாட்ஸ் போன்ற சாக்கடை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கணும்னு சொல்லுது. பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கான்கிரீட் கட்டடமும் ஆத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுது. சிறுவர்கள் பூங்கா, மணமகிழ் மன்றம், கார் பார்க்கிங், ரோடு இதெல்லாம் எதை பண்றோம்? ஆறை சுருக்கி அங்க கட்டுறோம் சார். ஆறு பொலிட் ஆகக்கூடாதுன்னு தானே உங்க கிட்ட கேட்கிறோம். மறுபடியும் ஆறை பொலிட் பண்ணி அதை ஒரு சுற்றுலா தலமா ஆக்குறதுக்கான முயற்சி பண்றோம். நதி முகப்பு மேம்பாட்டு திட்டம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஆறோட இயற்கை சூழ்நிலை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருக்கணும். அந்த நதி எங்க உருவாகுதோ அந்த இடத்துல இருந்து அது கடல்ல கலக்கிற வரைக்குமான மொத்த நீளத்துக்குமான ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும். அதை விடுத்துட்டு நதியில எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, சிட்டிக்குள்ள மட்டும்தான் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரிக்கு என்ன பண்றீங்க? ஒரு 7 கிலோமீட்டருக்கு மட்டும் நதி முகப்பு மேம்பாட்டு திட்டம்னு சொல்லி அதுக்கு ஒரு 59 கோடி ரூபாய். ஏன் சார்? யாரு வரி பண்ணாது? அந்த பணம் யாரு பாக்கெட்ல போகுது? அந்த பணம் என்னவாகும்? பொருணை ஆற்றுல கரைஞ்சு போயிடும். இதுக்கு முன்ன போடப்பட்ட நதி முகப்பு மேம்பாட்டு திட்டத்தோட எக்ஸாம்பிள் தான் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு எதிர்த்தால கொக்கீரகுளம் ஆத்துல அந்த ஆற்றங்கரையில ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா அந்த திட்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அது யாருக்குமே பயன் இல்லை. சோ மறுபடியும் ஒரு 59 கோடி ரூபாய் கொண்டு 7 கிலோமீட்டர் நாங்க ஏதோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பண்றது எந்த விதத்திலும் ஆத்துக்கு நல்லது கிடையாது. பொருணை ஆற்றை மேம்படுத்தணும்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் சாக்கடை வர்றதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு அடுத்தால துணிகள் போடுறதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் குப்பைகள் விழுறதை தடுத்து நிறுத்தணும். உள்ள இருக்கக்கூடிய அன்வான்ட் ஸ்ட்ரக்சர்ஸை ரிமூவ் பண்ணணும். அயல் தாவரங்களை ரிமூவ் பண்ணணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பொருணை ஆற்றுக்காக வேண்டி வேலை செய்யக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை அணுகி டெக்னிக்கலான கைடன்ஸை வாங்கிக்கோங்க. என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்க்கணும், என்னென்ன செடிகள் இருக்குது, என்னென்ன தாவரங்கள் இருக்குது, இது எந்த அளவுக்கு இது முக்கியம், எது இயல் தாவரம், எது அயல் தாவரம், இந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வரைவு திட்டத்தை ரெடி பண்ணுங்க. வரைவு திட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு காம்ப்ரஹென்சிவ் மாஸ்டர் பிளானா இருக்கணுமே தவிர சும்மா ஒரு பர்டிகுலர் நேரோ பிளேஸ்க்காக வேண்டி இருக்கக்கூடாது. ரிவர் எக்கோசிஸ்டமை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு இயற்கை ஆர்வலர்களும் இல்ல பொருணை ஆர்வலர்களும் ஏத்துக்க மாட்டாங்க. ரிவர் ஹைட்ராலஜியை ஸ்பாயில் பண்ணாம இருக்கணும். வாட்டர் ஆக்ட் 1974 என்ன சொல்லுதுன்னா, சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரையோ சாக்கடையோ நேரடியா ஆற்றுல கலக்க கூடாது. அப்படி கலந்தா அது சட்டப்படி குற்றம்னு சொல்லுது. இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி
ஒரு எஸ்டிபி போட்டோம் சார், ஒரு டிவாட்ஸ் போட்டோம் சார், அதுவும் ஆத்துக்குள்ளேயே கொண்டு வந்து அதுவும் அந்த ஃபிளட் பேன்லயே போட்டோம், கணக்கு காமிச்ச முடிஞ்சிச்சுன்னு இல்லாம அதுல இருந்து வாட்டர் ஆக்ட் என்ன சொல்லுது, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அந்த கைடன்ஸ் என்ன சொல்லுது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மாத்தி அமைக்கணும். ஒரு திட்டம்ங்கிறது முழுமையான நதிக்கான திட்டமா இருக்கணுமே தவிர ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்த அழகுபடுத்துறதா இருக்கக்கூடாது அப்படின்றதா மொத்த பொருணை ஆர்வலர்களோட கோரிக்கையா இருக்குது. இங்க இந்த திட்டம் நல்லா தானே இருக்குது, 59 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்களே, நல்ல மேம்பாடு ஆயிருமே சார். மதுரை போய் பாருங்க சார், வைகை என்ன பண்ணி வச்சிருக்காங்க போய் பாருங்க. ஏன் நம்ம திருநெல்வேலி டவுன் நயினார்குளம் என்ன ஆச்சு சார்? ஒவ்வொரு முறையும் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. ரெகுலரா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, உடைக்கிறாங்க, இடிக்கிறாங்க, கட்டுறாங்க, மறுபடியும் கட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது மக்கள் பயன்பாட்டுக்கோ புழக்கத்துக்கு கொண்டு வரவே இல்லை. சோ இந்த மாதிரியான பணம் ஈட்டுறதுக்கான ஒரு திட்டமாகவோ இந்த திட்டம் இருக்கக்கூடாது. ஒரு முழுமையான திட்டமா இந்த திட்டத்தை செயல்படுத்தி வாட்டரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, ரிவர் ஹைட்ரா பத்தி தெரிஞ்சவங்க, அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய பயோடிவர்சிட்டி பத்தி தெரிஞ்சவங்க, அங்க இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள், தாவரங்களை பத்தி முழுமையா தெரிஞ்சவங்களை இணைச்சு 126 கிலோமீட்டருக்குமான முழுமையான ஒரு டிபிஆர் ரெடி பண்ணி அதை பேஸ் பண்ணி நதி முகப்பு மேம்பாட்டு திட்டத்தை கொடுங்க, நாங்க வரவேற்கிறோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இந்த திட்டம் இதுவரையிலும் நீங்க பொருணை ஆற்றுல செஞ்ச அத்தனை திட்டங்களையும் மாதிரி ஒண்ணும் இல்லாமல் இந்த நதி நீரோட நதி நீரா காணாம தான் போகும்.